ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் மேட்டர் அரவுண்ட் அஸ். இந்த லெசன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்மில் கெமிஸ்ட்ரியில் தேர்ட் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is an example of a metal? Options are A iron, B oxygen, C helium, D weight. Correct answer is option A iron. அயன் தான் வந்துட்டு மெட்டல் இருக்கிறதுலையே. மெட்டல்னால் நமக்கு தெரியும், அயன், காப்பர், ஸ்டீலு, கோல்டு, இது எல்லாமே சில்வர், இது எல்லாமே மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் கொஸ்டின், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் which of the following? Options are A metals, B non-metals, C metalloids, D inert gases. Correct answer is option B non-metals. ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் இதெல்லாம் வந்துட்டு நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டல்ஸ்னால் வந்துட்டு சாலிட் ஃபார்மில் நம்ம பார்க்க முடியும், நான் மெட்டல்ஸ் தான் வந்துட்டு அப்படி பார்க்க முடியாது. தேர்ட் கொஸ்டின், which of the following is a short and scientific way of representing one molecule of an element or compound? Options are A mathematical formula, B chemical formula, C mathematical symbol, D chemical symbol. Correct answer is option B chemical formula. இப்போ எலிமெண்ட்டுங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிற இந்த சோடியம், பொட்டாசியம், அயனு, காப்பரு, அந்த இப்படி சொல்கிறோம் இல்லையா, நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது எல்லாமே வந்துட்டு எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போது நம்ம H2O சொல்கிறோம் இல்லையா, அது வந்துட்டு ஒரு எலமெண்ட் கிடையாது. இப்போ ஹைட்ரஜன் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்துட்டு ஒரு எலமெண்ட்டு. அதுவே நம்ம H2O அப்படின்னு சொன்னால் அதில் வந்துட்டு மோர் தென் 1 எலமெண்ட் இருக்குது. ஹைட்ரஜன் 2 எலமெண்ட் இருக்குது, கூடவே வந்துட்டு ஓவும் சேர்ந்துருக்கு, ஆக்சிஜன் சேர்ந்துருக்கிறதுனால அதை வந்துட்டு மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு சிங்கிள் எலிமெண்ட் இருக்கிறது மட்டும்தான் வந்துட்டு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு நம்ம கெமிக்கல் ஃபார்முலா மூலிமா வந்துட்டு சயின்டிஃபிக்காக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டின், த மெட்டல்ஸ் விச் இஸ் a liquid at room temperature is dash. Options are A chlorine, B sulfur, C mercury, D silver. Correct answer is option C mercury. மெர்க்குரி மட்டும்னா ஒரே ஒரு மெட்டல் ரூம் டெம்பரேச்சரில் லிக்விட் ஃபார்மில் நம்மளால் பார்க்க முடியும். மற்ற மெட்டல்ஸ் எதுவுமே லிக்விட் ஃபார்மில் இருக்காது, எல்லாமே சாலிட் ஃபார்மில் தான் இருக்கும். ஃபிஃப்த் கொஸ்டின், an element which is always lustrous, malleable and ductile. அதெல்லாம் எதுன்னு பார்த்தா ஆப்ஷன்ஸ் வந்து A நான் மெட்டல், B மெட்டல், C மெட்டலாய்ட், D கேஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B மெட்டல். இப்போ எலிமெண்ட்ஸ்ன்னு வந்து மொத்தம் வந்துட்டு 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கேஸ் ஃபார்மேட்டில் இருக்கும், கொஞ்சம் எலிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சாலிட் ஃபார்மேட்டில் இருக்கும், கொஞ்சம்லாம் வந்துட்டு லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும். இதிலே வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்கிற எலிமெண்ட்லாம் வந்துட்டு லஸ்ட்ரஸ், மேலியபிள் அண்ட் டக்டைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லஸ்ட்ரைஸ்னால் என்னென்னா வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக லைட்டை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் இருக்கும் அதுக்கெலாம். இப்போ காப்பரு, சில்வரு, கோல்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அதெல்லாம் நல்லா பிரைட்டாக இருக்கும், லைட் ரெஃப்ளெக்ட் பண்ணும். லஸ்ட்ரஸ் அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை லஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலியபிள்னால் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை ஹேமரால் அடித்து தின் ஷீட்டாக வந்துட்டு நம்மளால் ஆக்க முடியும் ரோலர் யூஸ் பண்ணி. கோல்டெல்லாம் நம்மளால் தின் ஷீட்டாக ஆக்க முடியும், காப்பர் எல்லாம் தின் ஷீட்டாக ஆக்க முடியும். அந்த மாதிரி ஆக்கிறது தான் மேலியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்டைல்னா வந்துட்டு என்னென்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒயராக கன்வெர்ட் பண்ண முடியும், நல்ல ஸ்ட்ராங்கான ஒயராக கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெட்டல் எல்லாம் வந்துட்டு டக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்துட்டு எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா மெட்டல் ஃபார்மேட். எந்த எலிமெண்ட்லலாம் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தா மெட்டலில் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது fill in the blanks. First question, the smallest particle of matter that can exist by itself is dash. Correct answer is atom. நம்ம எல்லாமே தெரியும், இந்த வேர்ல்டில் இருக்கிற ஒரு பொருளுமே வந்து ஆட்டம்னால மேடானது அப்படிதான். அந்த ஆட்டம் வந்துட்டு இட் கேன் எக்ஸிஸ்ட் பை இட் செல்ஃப், அதை வந்துட்டு அது தானாகவே எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு விஷயம் அது. எல்லா பொருளுமே ஆட்டம்னாலான ஒரு பொருள் தான் எல்லாமே. ஆட்டம்ன்றது ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அது. Second question, a compound containing 1 atom of carbon and 2 atoms of oxygen is dash. Correct answer is carbon dioxide. இப்போ வந்து CO2 நம்ம அப்படி சொல்கிறோம்னாக்கா அதில் வந்து கார்பன் ஒரு எலமெண்ட்டு, O2ங்கிறது வந்துட்டு ஒரு காம்பவுண்டு. 1 atom of carbon 2 atom of oxygen இருக்கிற காம்பவுண்ட் பேர் என்னன்னு பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு. இல்லை கார்பன்ன்றது தனியாக சொன்னால் அது ஒரு எலமெண்ட்டு, ஓன்னு மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா அது தனியாக ஒரு எலமெண்ட்டு. Third question, dash is the only non-metal conducts electricity. Correct answer is graphite.
இப்போ மெட்டல் எடுத்துக்கிட்டோம்னா காப்பர்னா பார்த்தோன்னா குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப சீக்கிரமா பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டல்ல வந்து காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா. அதே நான் மெட்டல்ல எது வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும்னு கேட்டா, அது வந்து கரெக்ட் ஆன்சர் கிராஃபைட். 4th question, elements are made up of dash kinds of atoms. Correct answer is same kinds of atoms. இப்போ வந்துட்டு நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, ஹைட்ரஜன்றது ஒரு எலமெண்ட்டு. அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்னால மேட் ஆனது தான் ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 5th question, dash of some elements are derived from Latin and Greek names of the elements. Correct answer is symbol. இப்போ எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிள் கொடுத்துருப்போம் நம்ம. ஹைட்ரஜன்னா ஹெச், கார்பன்னா சி, இந்த மாதிரி கொடுத்துருப்போம் நம்ம. இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சில சிம்பிள்ஸ்லாம் வந்து லாட்டின் அண்ட் க்ரீக்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. 6th question, there are dash number of known elements. There are 118 number of known elements. இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுல 118 elements கண்டுபிடிச்சிருக்காங்க. 7th question, elements are the dash form of pure substances. Correct answer is simplest form of pure substances. 8th question, the first letter of an element always written in letter dash. Correct answer is capital. Element ஓட first letter வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு capital letterல தான் எழுதுவாங்க. இப்போ வந்து நம்ம அயனோட சிம்பிள் என்னன்னு பார்த்தா FE அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் F வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் ஆரம்பிக்கும். FE அயனோடது. 9th question, molecule containing more than 3 atoms are known as dash. Correct answer is polyatomic. ஒரு எலிமெண்ட்ல வந்து ஒரு மாலிகூல்ல வந்துட்டு 3 ஆட்டம்ஸ்க்கு மேலே இருக்குன்னா அது வந்துட்டு பாலிஅட்டாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. 10th question, dash is the most abundant gas in the atmosphere. Correct answer is nitrogen. நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கிற காற்றுல வந்துட்டு அதிக அமௌண்ட்டால் இருக்கிற கேஸ் எதுன்னு கேட்டால் நைட்ரஜன் தான். நம்ம ஆக்சிஜன் தான் நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுவோம். ஆனால் ஆக்சிஜனை விட அதிக அளவில் 78% ஆஃப் அட்மாஸ்பியர் வந்து எதால் நிறைஞ்சிருக்குன்னு பார்த்தா நைட்ரஜன் கேஸ்னால தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அனலாகி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெர்க்குரி வந்து என்னென்னு பார்த்தா லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சரில் மெர்க்குரி லிக்விடாக இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து ரூம் டெம்பரேச்சரில் எப்படி இருக்குன்னு பார்த்தா இட் இஸ் கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். செகண்ட் கொஸ்டின் நான் மெட்டல் கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் கிராஃபைட். நம்ம முன்னாடியே பார்த்தோம். நான் மெட்டலில் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறது எதுன்னு கேட்டால் கிராஃபைட். அதுவே மெட்டலில் வந்துட்டு கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி அப்படி எதுன்னு கேட்டால் அது வந்து காப்பர். தேர்ட் கொஸ்டின் எலமெண்ட்ஸ் வந்துட்டு எலமெண்ட்ஸ்லாம் 2-3 எலமெண்ட்ஸ் கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகுது தான் காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் காம்பவுண்ட்ஸ் கேன் பி ஸ்பிளிட் இன்டு எலமெண்ட். ஃபோர்த் கொஸ்டின் ஆட்டம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தா ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் ஆஃப் அன் எலமெண்ட். அதே மாதிரி வந்துட்டு எலமெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தா ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அ காம்பவுண்ட். காம்பவுண்டோட 2-3 எலமெண்ட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அந்த காம்பவுண்டோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் எதுன்னு பார்த்தா எலமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 different elements may have similar atoms. This is false. அதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கிற ஆட்டமோட அந்த டைப் வந்துட்டு இன்னொரு எலிமெண்ட்ல இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் 2 different elements may have different atoms. Second question, compounds and elements are pure substance. This is true. Third question, atoms cannot exist alone. They can only exist as groups called molecules. This is false. Atoms can exist alone. They can only exist as group called molecules. ஆட்டம் தனியாகவும் எக்ஸிஸ்ட் ஆகும், ஆனால் அது குரூப்பாக எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதை மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் கொஸ்டின், NaCl represents 1 molecule of sodium chloride. This is true. Fifth question, argon is a monoatomic gas. This is true. அதாவது ஒரு ஆட்டம் தான் இருக்கும் இதில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது assertion and reason. First question, assertion. Oxygen is a compound. Reason, oxygen cannot be broken down into anything simpler. இதில் வந்து பார்த்தோன்னா assertion வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபால்ஸ். ஏன்னா ஆக்சிஜன் வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டு. அதுவே நம்ம ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் O2 ஃபார்மில் இருக்கிறது தான் வந்துட்டு காம்பவுண்ட் மாலிகுல் அப்படி சொல்லுவாங்க. வெறும் ஆக்சிஜன்றது வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டு.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ரீசன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா ஆக்சிஜன் cannot be broken down into anything simpler. This is true. ஆக்சிஜனை வந்துட்டு இன்னும் சிம்பிளராக broken down பண்ண முடியாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் is option C. First statement is false while the second statement is true. Second question. Assertion: hydrogen is an element. Reason: hydrogen cannot be broken down into anything simpler. Correct answer is option A. அதில் வந்து both statements are true and second statement is a correct explanation of the first statement. இதில் வந்து பார்த்தா ஹெச்ன்றது ஒரு எலமெண்ட், ஹைட்ரஜன்றது ஒரு எலமெண்ட், அது வந்து உடச்சி இன்னும் சிம்பிளராக ஆக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போத் ஆர் ட்ரூ. தேர்ட் கொஸ்டின். அசர்ஷன்: ஏர் இஸ் அ காம்பவுண்ட். ரீசன்: ஏர் கன்சிஸ்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இதில் வந்து பார்த்தோன்னா ஏர் வந்து ஒரு காம்பவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஏர் காம்பவுண்ட் கிடையாது, அது ஒரு மிக்சர். ஸோ அசர்ஷன் வந்துட்டு ஃபால்ஸு. ரீசன் வந்துட்டு ஏரில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது ட்ரூ. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் வைல் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. Fourth question. Assertion: air is a mixture of elements only. Reason: only nitrogen, oxygen and neon gases exist in air. இதில் பார்த்தோன்னாக்கா both statement are false அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏர் வந்து மிக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஒன்லி மட்டும் கிடையாது. ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ். அதில் வந்து காம்பவுண்ட்ஸும் அதில் இருக்கும் அந்த மிக்சரில். அதனால அசர்ஷன் ஃபால்ஸு. ரீசன் ஏன் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தா நைட்ரஜன், ஆக்சிஜன், நியான் கேஸஸ் மட்டும்தான் ஏரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. இதை தாண்டி இன்னும் நிறையா கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடு மாதிரி நிறையா கேஸஸ் இன்னும் ஏரில் இருக்குது. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ். Fifth question. Assertion: mercury is solid in room temperature. Reason: mercury is a non-metal. இதுவும் நமக்கு பார்த்தாலே தெரியும். Assertion and reason are false. Both statements are false. ஏன்னா மெர்க்குரி வந்து ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்கும். மெர்க்குரி வந்துட்டு ஒரு மெட்டல். இட் இஸ் நாட் அ நான் மெட்டல். ஸோ போத் ஆர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்துட்டு ரீரைட் த சென்டென்ஸ் இன் கரெக்ட் ஃபார்ம். ஒரு சென்டென்ஸை வந்துட்டு ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது கரெக்டான நம்ம பார்த்து எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எலிமெண்ட்ஸ் கண்டெயின்ஸ் 2 or more kinds of atoms அண்ட் காம்பவுண்ட்ஸ் கண்டெயின் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்டு. இதை நம்ம கரெக்ட் ஆர்டரில் எழுதணுன்னாக்கா, elements contains only one type of atoms and compounds contain 2 or more kind of elements. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.